இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாத மூடனே. இது என்னுடைய முதல் கருத்து. இரண்டாவது, சட்டங்களால் மட்டும் இதுக்கு தீர்வு என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம். அந்த சட்டம் என்பது அனைவருக்கும் விளக்கப்பட வேண்டும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அதாவது இதை நான் எல்லா மரியாதைக்குரிய பொறுப்பு உள்ள அந்த தகுதியான ஆட்களுக்கும் இந்த தருணத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் மட்டும்தான் படித்தவர்களா? நீங்கள் மட்டும்தான் மேதாவிகளா? உங்களுக்கு மட்டும்தான் அனைத்துமே புரியுமா? இன்று தன்னுடைய பணிகளுக்கு போகாமல், தன்னுடைய கல்வியை தொடராமல், தன்னுடைய குடும்பத்திற்கான பணிகளை மேற்கொள்ளாமல் இந்த கடற்கரையிலும் அலங்காநல்லூரிலும் ஏனைய தமிழ்நாட்டின் தமிழ் உணர்வுகள் இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் போராடுகிறார்களே, இவர்கள் எல்லாம் மூடர்களா? அவ்வளவு சாதாரணமாக நீங்க மீடியா உங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களால வாய் வழியால சொன்ன கருத்துக்களை அரசு ஆணையாக ஒரு வார்த்தை, நீங்க சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உண்மை என்று உங்களால் நிரூபிக்க முடியுமானால் அரசு ஆணையாக இந்த செகண்டே ஒளிபரப்ப முடியுமா உங்களால? ஏன் ஏமாத்த முயற்சி பண்றீங்க? ஏன் வேஷம் போடுறீங்க? தமிழனை இடிச்ச வயனா? தமிழன் மரியாதை கொடுக்க தெரிந்தவன், தமிழன் அனைத்தையும் மதிக்க தெரிந்தவன். அதற்காக 3 ஆண்டுகள் பொறுத்திட்டு இருந்தோம். 3 ஆண்டுகளில் பல அநியாயங்கள், சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட வேண்டுகிறேன். என் தமிழன் குற்றம் செய்தால் தண்டிக்கிறதுக்கு மரபு இருக்குல்லவா? அதன்படி தண்டி. ஆனால் கேவலமாக அந்த தமிழன் ஐயோ அம்மா என்று கதறும் போது அந்த வீடியோவை பார்த்த என்னால் நான் தமிழனா வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நான் தள்ளப்பட்டேன் மனசளவுல. அந்த தண்டனைக்கு நீ என்ன முயற்சி எடுத்த? என்ன கண்டன குரல் கொடுத்த? என்ன நீ பாதுகாப்பு செக்டார் பண்ண? அவன் குற்றவாளியா இருக்கட்டும், தண்டிக்கிறதுக்கு உனக்குன்னு வரமுறை இருக்குல்ல, அதை ஏன் நீ கடைபிடிக்கல? ஒண்ணு, கடல் கடந்து என்னுடைய தமிழ் மக்கள் தண்டித்த போது நீ என்ன பண்ண? என்ன குரல் கொடுத்த? என்ன செஞ்சுட்ட? உங்களை அனைவரையும் வாக்களிச்சு அங்க கொண்டு போய் அமர வச்சா என்ன சாதித்தீங்க நீங்க? உன்னால அதை செய்ய முடியாத போது நீ உண்மையான தமிழன் என்றிருந்தால் அந்த கணமே அந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு மக்களோடு மக்களாக நின்று உங்களால் அனுப்பப்பட்ட நான் என்னுடைய பணிகளை அங்க திறம்பட செயல்படுத்த முடியல, உங்களோடு இணைந்து நான் அதற்காக போராடுகிறேன் வந்திருந்தால் நீ உண்மையான தமிழன். உன்னுடைய பதவி வெறி, அந்த பதவியினால் கிடைக்கக்கூடிய பண ஆசை, இதை மட்டுமே நீ குறிக்கோளாக வைத்துக் கொண்டு நீ போடு வேஷம் ஒரு சாதாரண மக்களை ஏமாற்றக்கூடிய செயல்கள். ஆனால் மக்கள் மத்தியில் நீங்கள் மக்களுக்காக உழைப்பவர்களாக வேஷம் போடுகிறீர்கள். அதை நம்ம யாரும் தயாரா இல்லை. அதுக்கு அடுத்து இன்னைக்கு வலைதளங்கள்ல இந்த உணர்ச்சி பூர்வமான சூழல்கள் பரவிட்டு இருக்கும் போது உன்னுடைய பணத்துக்காக மந்தையில் இருக்கக்கூடியதை சாப்பிடக்கூடிய அந்த ஜென்மங்கள் பல விஷயங்களை இந்த போராட்ட களத்தை திருப்பி விட மூலமாக அமைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுக்கு எடுத்தாலும் முந்தைய ஆட்சி முந்தைய ஆட்சி முந்தைய ஆட்சி. நிறுத்து. முந்தைய ஆட்சியை பத்தி இங்க உனக்கு கூற என்ன தகுதி இருக்கு? உன்னை எதற்கு தேர்ந்தெடுத்தால்? முந்தைய ஆட்சி சரியில்லை என்ற ஒரே காரணத்துக்காக தானே உன்னை தேர்ந்தெடுத்தோம். நீ அவனை காரணம் கூறுறதுக்கு நீ எதற்கு? அவனே இருந்துட்டு போகலாமே. நீ வந்திருந்தால் நீ உன்னை வர வைத்ததோட முதல் காரணம் முந்தைய ஆட்சியில் ஏற்பட்ட அத்தனை குறைகளையும் சரி பண்ண வேண்டும். அதுல எனக்கு என்னென்ன இந்த மக்களாக எங்களுக்கு என்னென்ன குறைகள்னு நாங்க சொல்றோமோ அதையெல்லாம் நீ நிவர்த்தி பண்ணியிருந்து அந்த நிவர்த்தியில சட்டபூர்வமா நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை மக்களுக்கு ஒவ்வொன்றாக ஓப்பனா நீ சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா, சொல்லி காட்டியிருந்தீங்கன்னா, அப்பயுமே இவ்வளவு மக்கள் உன் பின்னாடி இருக்கிறோம். இதை இந்த மக்களுக்காக இந்த சட்டத்தை நான் இயற்றி இதை சரி பண்ணேன்னு நீ செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன். அதை விட்டுட்டு நீ பணம் கொள்ளையடிக்கிறது, உன்னுடைய அரசியல் செல்வாக்கு, உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய கட்சி, இதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு
நீ இறங்கிக் கொண்டு இன்று போராடக்கூடிய மக்கள் மத்தியில மக்களை இந்த போராட்ட மக்களையே குறை கூறுகிறாய். யாரோ தூண்டிவிட்டு. ஏன் இங்க இருக்கிறவங்க நீ மட்டும்தான் படிச்சு மூளையா உன்னுடைய சுயபுத்தியில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உனக்கு மூளை இல்லாமல் கண்ட நாய்கள் கூறும் கருத்தை அடிப்படையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் மூடர்களே, எப்படி நீ இந்த கருத்தை வெளியிடலாம்? உன் சகாக்கள் எப்படி இதை கூறலாம்? என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு இதை கூற? கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது என்று நான் இந்த உரையை பேச நான் ஆரம்பித்தேன். ஆனாலும் அந்த உணர்ச்சி வசப்பட்ட சூழல் அப்படியே படிப்படியா மேல போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த தகாத வார்த்தைகள் போகாம இந்த உரையை நான் முடிக்கணும் அப்படின்னு விரும்புறேன். இறுதியாக நான் சொல்ல விரும்புறது, அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய முழுவதுக்குமான மக்களுக்கு பணி செய்ய முடிந்த அரசியல்வாதிகளாகட்டும், அரசியல் கட்சிகளாகட்டும், அப்படி இருந்தால் நீங்கள் போற்றப்படுவீர்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். மக்கள் புரட்சி எப்படி இருக்கும், மாணவர்கள் புரட்சி எப்படி இருக்கும், அகிம்சை புரட்சியை யாராலும் தடுக்க முடியாது என்பதின் முதல் படி. இதனுடைய பல கட்ட போராட்டம், பல பரிமாண வடிவங்கள், எதையும் நாங்கள் இப்போதைக்கு சிந்திப்பதாக இல்லை. அந்த சூழலை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னுடைய 2 அரசுகளுக்குமே உங்களுடைய போக்கில் நீங்க போயிட்டே இருங்க. அதன் ஒவ்வொரு பரிணாமமும் தானாக, எவருடைய தூண்டுதலும் பேரும் கிடையாது, தானாக ஒவ்வொரு படியும் தானாக